தர வேண்டும். நம்பி வந்த பக்தருக்கு துன்பம் எதுவும் இல்லை என்ற நம்பிக்கையை தர வேண்டும். தாயடி நல்ல பதில் சொல்ல வேண்டும். படி அலங்காரி அருசுவதேவி இங்கு வாழ்வு காக்குமாரி அம்மாவே ஆத்தாவும் கோவிலே அலங்கார வாசலிலே ஏற்ற வந்தோம் மாவினக்கு எங்க குறைய நீ விளக்கு. அம்மா தாய நீலி சொல்லி வராசைக்காகலான்னு ஒரு பிரம்மாண்ட நாயகி இந்த அதிகால வேலையில உற்பனமாகி வந்திருக்கீங்களே. நீங்க வர நேரத்துல முன்னாடி மழையை கொண்டு வந்திருக்கிறீங்க. தெய்வம் இருக்குதுன்னு முதல்ல மக்கள் நம்பணும். நீங்க வந்துக்கிறது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா தாயே? சாட்சியா மும்மாறி மழை பெய்து எங்களுக்கு உத்தரவு கொடுத்த தாயே, மண்ணுக்குள்ளி நல்ல நீரம்மா காற்றோ கடலோ நீயம்மா. மண்ணுக்குள்ளி நல்ல நீரம்மா காற்றோ மழையோ பாரம்மா. ஆரத்த போல் என்ன பாரம்மா வந்தேன் தேடி நானம்மா. அந்தவாகி துணையோ நீதானே எந்த மனமுருகி நீதோனே. சாட்சி சொல்லும் தாயே துணை நீ எல்லாம் பூவாக மாறட்டும். அரியம்மா அரியம்மா துளியம்மா நீலியம்மா அரணே அணிவதோடு தாயிரந்தே பூங்கரகோ நிலையாக நிலைக்க வைக்கும். நிலைச்சதெல்லாம் நிலைக்க வைக்கும். உன்னை நினைச்சவனே நினைச்சையும் மறுத்தேக்கும் வரலாம். காவல் நீதான் அரியம்மா எங்க வாழ்க்கையில என்ன கஷ்டம் நடந்திருக்குன்னு உனக்கு தெரியும். நாங்க சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனம்மா எங்கள் வாழ்க்கையில எத்தனை சோகம் நீதான் தான் எங்களுக்கு ஒரு நல்ல பதிலளிக்க வேண்டும். அம்மா அம்மா உன்னை நெத்துவை விட்டு வந்தோம். இனிமேதான் ஒரு வாழ்க்கையில் நன்மை நடைபெறதா தாயே. வானிலா வைத்து தன் பார்க்கட்டும் வாழே வளமே பார்க்கட்டும். என்று கூறட்டும் மேலோ நிஜமாயாகட்டும். தாயே எதிரையமைக்கும் என் தேயே. எதிரையமைக்கும் என் தேயே. கட்டி காப்பாற்றணும். இந்த கிராமத்திற்கின்ற வீடு மாறி கோரி ஜீவராசிகள் அத்தனை கட்டி காப்பாற்றணும். மும்மாறி மழை பெய்து இந்த கிராமம் எப்போதுமே செழிப்பா இருக்குன்னு உதவி செய்யணும். தவறு செய்வது பிள்ளைகளோட குணம். அதை மன்னிக்கிறதா தாயோட குணம்னு சொல்லுவாங்க. இந்த கிராம மக்கள் எவ்வளவு தெரிஞ்சா தெரியாமல தவறுகள் செய்திருந்தாலும் அதை தாயாக இருந்து மன்னித்து அருள் பாவித்து இந்த சூரைக்குளம் கிராமத்தை கட்டி காப்பாத்தணும். இந்த அதிகால வேலையில நீங்க வந்துக்கிறது உண்மைனா எனக்கு சத்திய வாக்கு செய்து கொடுங்க. அம்மா பைய குரல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வந்த சமயபுரத்து அண்ணா கருணவை பார்வையாடு கத்திறந்து பார்த்தாலே பாவம் எல்லாம் தீர்த்திடும் அண்ணா. ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம். அவசரப்படாதீங்க, சொல்லும் போது காலில் வைங்க, தட்சணை போடுங்க. சரியா? இந்த கிராமத்தில் எவ்வளவு பேர் நின்று திருமணம் ஆகுதல், குழந்தை பாக்கியம், நோய் எவ்வளவு பேர் இருக்கலாம். நீங்க ஒரு உங்க கையில் கிடைச்ச காணிக்க தாமால் தட்டுல போட்டு அம்மன் கையால் விபதி வச்சுட்டு போங்க, நல்லது நடக்கும். கொஞ்சம் அவசரப்பட கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் இன்னும் வேலை இருக்குது. கோவிந்தாண்ணா
கோவிந்தான்னா கோவிந்தா போகணும் சரிங்களா? பூஜைப்படக்கூடாது. எவ்வளவு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் நம்ம பேசுறோம். ஐயோன்னு தான் சொல்லக்கூடாது. ஐயோன்னு சொன்னா ஆபத்து வருதேன்னு அர்த்தமா, வராத ஆபத்து கூட நம்மகிட்ட தேடின்னு வந்துருமா. அப்படி கோவிந்தா என்ற வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் மகிமை உண்டு. ஒரு பசுமாட்டு கொண்டுட்டா எவ்வளவு பாவம் வந்து சேருமோ, கோவிந்தா என்ற ஒரு வார்த்தை சொன்னா அந்த பாவம் கூட போயிடுமா. அப்படி கோவிந்தா என்ற வார்த்தைக்கு அவ்வளவு மகத்துவம் மகிமை உண்டு. நம்ம வீட்டுல சாமி கோவிந்தனா கோவிந்தா போகணும். கோவிந்தானே நம்ம வீட்டுல இருக்க குடும்பத்துல இருக்க கஷ்டம் கூட தீர்ந்துருமா. அப்படி கோவிந்தா என்ற வார்த்தைக்கு மகத்துவம் மகிமை உண்டு. அம்மா ஏய பிரார்த்தனை 7 வருஷம், பஞ்ச பிரார்த்தனை 10 வருஷம் சொல்லுவாங்க தாய். இந்த கிராம பொதுமக்கள் அனைவருமாக ஒன்றிணைந்து அவர்களால் முடிஞ்ச காணிக்கை ஏதோ ஒன்று உனக்கு கொடுக்க போறாங்க. அந்த காணிக்கை சிறிதாக இருந்தாலும் உண்மையாகவே இந்த மக்களின் மனசுல மிக பெருசுமா. அந்த காணிக்கை மனநிறைவோடு ஏற்றுக்கொண்டு கிராம மக்கள் இதான் தாயை கட்டி காப்பாற்றணும். அம்மா ஓடக்கர மண்ணெடுத்து செய்தி வச்சே பூஜையெல்லாம் செய்து வந்து புகழை பாட வந்தேன் அம்மாவே, இனங்கால அம்மாவே. திக்கற்றவர்களுக்கு தெய்வம் தான் துணையா இருக்கணும். இந்த கிராம மக்களுக்கு நீதான் தாய புண்ணிய அம்மனாக இருந்து நல்ல முறையில காட்சி கொடுத்து கிராமத்தை கட்டி காப்பாத்துறோம்மா. ஓடக்கர மண்ணெடுத்து உன்னுருவம் செய்தி வச்சே பூஜையெல்லாம் செய்து வந்து புகழை பாட வந்தேன் அம்மாவே, அங்காள அம்மாவே. செஞ்சு வச்சு உடையெல்லாம் தண்ணி வந்து உண்டே மட்டும் அணைச்சதுன்னு அம்மாவே, அங்காள அம்மாவே. ஒரு மலர் பறித்து மாலை ஒன்று மாறாவே செய்து வச்சு ஒரு மலராய் ஒரு மலர் எடுத்து ஒரு மாலை ஒன்று மாறாவே செய்து வச்சு ஒரு மலரால் சிறு மலர் பறித்து மாலை ஒன்று மாறாவே செய்யாரிச்சு அந்த மலராக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் மார்பினிலே காயக்கூடாதா அந்த மலராக மாறக்கூடாதா என் அம்மாவே உன் மார்பினிலே சூடக்கூடாதா. நீ வந்துகிறது கல்லோ கற்சிலையோ தெய்வமோன்னு எங்களுக்கு தெரியாதுமா. கல்லாக இருந்தாலும் தெய்வம்னு நம்பிதான் நாங்க அனைவரும் உன்னை கையெடுத்து கும்பிடுறோம். எங்க நம்பிக்கை வீண் போக கூடாது தாய். நீ கல்லோ கற்சிலையோ கலியுகத்தில் அம்மாடி தெய்வமானாயோ. கல்லோ ஒரு கற்சிலையோ ஒரு கலியுகத்தில் அம்மாடி தெய்வமானாயோ. கல்லோ இல்லை கற்சிலையோ இந்த கலியுகத்தில் அம்மாடி தெய்வமானாயோ. அந்த கல்லாக மாறக்கூடாதா என் அம்மாவிய உன் கருவறையில் சேரக்கூடாதா. அந்த கல்லாக மாறக்கூடாதா என் அம்மாவிய உன் கருவறையில் சேரக்கூடாதா. அந்த கல்லாக மாறக்கூடாதா என் அம்மாவிய உன் கருவறையில் சேரக்கூடாதா. நிலவில்லாத வானம் போல எங்க வாழ்க்கையில தினம் தினம் கஷ்டத்தை தான் தாய் அனுபவிக்கிறோம். அம்மா எங்க வாழ்க்கையில நிம்மதி என்பதே கிடையாது. அப்படி அந்த நிலவில்லாத வானம் போல வாழ்க்கையில கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். எங்களுக்கு நிலவாய் இருந்து நீதான் தாய் இந்த கிராமத்தை கட்டி காப்பாத்துற அம்மா. அந்த நிலவில்லாத வானம் போல ஆடுகிறோம் அம்மா உனக்கு ஆடுகிறோம். ஒரு நிலவில்லாத அந்த வானம் போல ஆடுகிறோம் உன்னை நான் தேடுகிறோம். அந்த நிலவில்லாத வானம் போல அம்மா வாடுகிறோம் உன்னை நாங்கள் தேடுகிறோம். கண்ணீரை புரட்டிடுவாயா என் அம்மாவே என் கஷ்டங்களை போக்கிடுவாயா. கண்ணீரை சுரட்டிடுவாயா என் அம்மாவே இந்த கஷ்டங்களை போக்கிடுவாயா. அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, அம்மனுக்கு இப்ப நம்ம கா கொடுக்க போறோம். கா கொடுக்கும்போது ஆக்ரோஷம் அதிகமாகும். அதிகமாகி முடிந்தவுடன் நான் கே அமர் வைக்கிறேன். நான் ஏற்கனவே சொன்னபோல இந்த கிராமத்தில் நீண்ட நாட்டில் திருமணமாகாதவர்கள், குழந்தை பாக்கி இல்லாதவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், வீட்டுல பிரச்சனைகள் எவ்வளவு பேர் இருக்கலாம். நீங்க
நீங்களும் வந்து உங்க கையில் கிடைச்ச காணிக்க அந்த அம்மனுக்கு செலுத்தி விட்டு அந்த அம்மன் கையால ஒரு விபூதி வச்சுட்டு போங்க, உங்க வாழ்க்கையில நல்லது நடக்கும். அதற்கு தான் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் என்னவென்று சொன்னால், இப்போ நாடகம் எப்படி இருந்துச்சு நாங்க கேட்க போறோம். இந்த கிராமத்துல மட்டுமே இல்ல, எல்லா கிராமத்திலுமே நாங்க